அன்பான தமிழ் உள்ளவங்கள உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, பாபா உங்ககிட்ட இப்போ என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அதாவது உங்ககிட்ட பேசுனா இப்போ என்ன பேசுவாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அது நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா கடவுள் நம்மக்கிட்ட பேசும்போது சில சமயம் நமக்கு ஓ மை காட், ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும். நானும் ரொம்ப நாளாக ரீடிங் போடலை. மை காட், பாபா வந்து ஆல்ரெடி நல்ல வேலை மண்டையில் கொட்டலை. Remember Sri Sai Baba on Thursday and Friday, new land dealings will be beneficial, people will be happy. Wow, very positive card. வேற ஏதாவது இருக்கா பாப்பா? வேற ஏதாவது? வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ நிறைய பேர் நீங்கள் கைடன்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு புரியுது இதுலேருந்து. ஸோ பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபா வந்து வியாழன் வெள்ளி கிழமைகளில், அதாவது நாளைக்கு அஃப்கோர்ஸ் நாளைக்கு நாளான்னைக்குன்னு நினச்சிக்கோங்க, நியூ லேண்ட் டீலிங்ஸ் வில் பி பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. புது நில சம்பந்தமாக நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். வீடு வாங்கிறது, விற்கிறது, இல்லை பிளாட் வாங்கிறது, விற்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நிலம் விற்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். வாட் அ பிளெஸ்ஸிங். எ மேல் சைல்ட் வில் பார்ன், யூ வில் ரிசீவ் ஹாப்பி நியூஸ். ஒர்க் இன் மும்பை தானே வில் பி கம்ப்ளீட்டட் வெல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட போகிறீங்க. உங்களுக்கு மும்பை தானே ரிலேட்டடாக, அதாவது நார்த் சைட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மும்பையில் ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு எண்ட் இன் யோர் ஃபேவர். அப்ளை ஹோலி ஆஷ் ஆன் யோர் ஃபோர் ஹெட், ஆல் வில் பி ஓகே. உங்களுக்கு ஏதாவது சங்கடமான சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அதுக்காக உதி வந்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களை சங்கடமான சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வரும். அடுத்தது, ரஃப் சுச்சுவேஷன் வில் அட்டாக் ஒன் ஆஃப்டர் அனதர். இட்ஸ் அ பேட் டைம். யூ வில் மீட் அ செயின்ட், யூ வில் கெட் சக்ஸஸ். ஸோ அடுக்கடுக்காக சில சோதனைகள் வரும். ஆனால் வந்து பாபா நினைக்கிறனால அது வந்து உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வில் கெட் சக்ஸஸ். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஒர்க் வில் பி டன் பை 3 persons, வெயிட் ஃபார் 7 days. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லை பிரச்சனைக்கு முடிவு தெரியாமல் இருக்கீங்க. அது என்ன இருக்கு நீங்கள், ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட் வேர்ட். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 நபர்களால் 7 நாட்களுக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் வரியிங் அபவுட் ஸ்மால் அப்டக்கிள்ஸ். யூ ஹவ் பாபாஸ் பிளெஸ்ஸிங். யூ வில் கெட் ஒன் திங் விச் இஸ் அன்கம்பேரபிள். ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ரொம்ப கவலைப்பட்டுருக்கீங்க. இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ அப்படின்னு. பாபா சொல்கிறாங்க, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, உங்களுக்கு வந்து பாபாவோட பிளெஸ்ஸிங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத, நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய, அதாவது விலை மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாபாவோட தயவால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவ் லக்கி யூ ஆர். அதுக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஓவரால் கைடன்ஸ் எடுத்துகிட்டு தான் நான் வந்து மீதி காசு எடுக்க போனேன். ப்ளீஸ் பாப்பா, உங்களுக்கு வந்து ஓவரால் கைடன்ஸ் என்ன? ஓவரால் கைடன்ஸ் கலெக்டர், அவங்க சூழ்நிலைக்கு உங்களோட கைடன்ஸ், ஓவரால் கைடன்ஸ் என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ். இதில் எங்காவது இது எல்லாமே ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன கீ, ஒரு சொல்யூஷன். பர்சீவரன்ஸ், வாவ், சூப்பர் சொல்யூஷன். அடுத்தது வந்து கம்ப்ளீட்னஸ். சில விஷயங்கள் முடிக்கணும், சில விஷயங்கள் முடியணுன்னா முடிஞ்சிடும். அதுதான் இங்கே பர்சீவரன்ஸ்னால், நீங்கள் எவ்வளோ தான் வந்து கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே போங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொக்கு பற்றி ஏகப்பட்ட கதை நம்மளுக்கு தெரியும். கொக்கு வந்து கரெக்டாக மீன் வரதுக்காக எவ்வளோ நேரம்னாலும் அசையாமல் அப்படியே நிற்கும். ஸோ நீங்களும் அப்படி தான், உங்களுக்காக அந்த ஒரு மீன் வர வரைக்கும் நீங்கள் அசையாமல் தான் நிற்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன்னா இங்கே காடஸ் இருக்காங்க, நீத். ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமயத்தில் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஒயிட் லோட்டஸ் மாதிரி ஒரு ஃப்ளார் இருக்குது. ஸோ இட்ஸ் அபண்டன்ஸ். அதே சமயம் எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது அப்டக்கிள் இருந்தால் அதுவுமே வந்து போயிடும். ஹையர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி இருந்தாலும். ஸோ நீங்கள் பெருசாக எதையும் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. ப்ளீஸ் பாப்பா, இந்த எனர்ஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னா ஏதாவது ட்வீக், ஒரு கைடன்ஸ்.
இந்த எனர்ஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுலேருந்து வெளியில் வரதுக்கு. ஓ மை காட். 2 கார்டு வெளியில் வந்திருக்கு. நான் பாட்டம் டெக்கில் வந்து கிருஷ்ணா பார்க்குறேன். வெரி லவ்விங் டெடிகேட்டட் எனர்ஜி. அஹிம்சா அண்ட் கணேஷ். வாவ். எந்த சூழ்நிலையிலையும் வந்து கோவப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் வந்து ஒரு அடித்தடிக்கோ இல்லை வந்து ஒரு கோவமான ரியாக்ஷனுக்கோ போக வேண்டாம். அஹிம்சை வந்து உங்களை காப்பாற்றும். அடுத்தது வந்து நீங்கள் அஹிம்சை வழியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற தடைகள் எல்லாமே கடவுளே நீக்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பெருசாக போராட தேவையில்லை. நீங்கள் போய் எங்கேயும் சண்டை போட தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அடுத்தது வந்து கைவிட வேண்டாம். எங்கேயும் வந்து பெண்டாக வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு தம் கட்டி போங்க. அதே சமயம் நீங்கள் போகிற பாதையில் தடைகள் வந்ததுன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அஹிம்சை தான். அஹிம்சையை மட்டும் எப்போவுமே கைவிட்டுட வேண்டாம். அந்த அஹிம்சை தான் உங்களை காப்பாற்ற போகுது. நான் ஒரே நிமிஷம். ஐம் லுக்கிங் ஃபார் மை வாட்டர் பாட்டில். வேர் இஸ் இட்? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் பி பேக். ஸோ நீங்கள் வந்து அஹிம்சை வழியில் போனாலே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். ரத்தம் சிந்தியெல்லாம் போராட தேவையில்லை. இல்லை யார்கிட்டையாவது சண்டை போடுறது, மல்லுக்கு நிற்கிறது, நோ. எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் வந்து அஹிம்சை வழியை மட்டுமே தேர்ந்தெடுங்க. நாம் வந்து நீங்கள் என்ன சூழ்நிலைனால பாபா இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்ரீ சாய்பாபா ஆன் Thursday அண்ட் Friday. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை நிலம் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிறனால அந்த சூழ்நிலையை நீங்கள் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் வந்துட முடியும். உங்கள் பிரச்சனை மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக தீர்ந்துடும். நீங்கள் நிலம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, நிலம் விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப்போடு பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும். நான் ஃப்ரெண்டோட ஹெல்ப்புன்னு வரேன். இன்னொரு ஃப்ரெண்டோட கார்டு வந்து வெளியில் வருது. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு தான் யாரோ ஒருத்தங்க உங்களோட இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாத்ஸ் ஓப்பனிங் அப். ஸோ ஒரு சந்தோஷமான செய்தியும் வரும். அதே சமயம் ஒரு ஃபினான்ஷியல் பிஞ்சும் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு புது டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு ஃபினான்ஷியல் பிஞ்ச் இருக்குது கண்டிப்பாக. மேபி நீங்கள் ஒரு இடம் விட்டுட்டு இன்னொரு இடம் மாறதா இருக்கலாம். இல்லைனா வந்து ஒன்று விற்றுட்டு இன்னொன்று வாங்குறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இல்லைனா ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் உங்களுக்கு வருது. ஆனால் எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செல்ஃப் டெலூஷன் அப்படின்னா மாயை. உங்களுக்கே நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு மாயை. இது இப்படி தான், நான் இப்படி தான், எனக்கு இப்படி தான், நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளணும். அங்கே போகவே போகாதீங்க. ஸ்டே ஹம்பிள். ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் அது. நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு புது வாழ்க்கைக்கான பாதையில் அடி எடுத்து வைக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் வரலாம். அபரிமிதமான செல்வம் கூட வரலாம். ஏன்னா ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு வரப்போகுது. அது வந்து ஒரு புது பாதையை உங்களுக்காக அமைச்சு கொடுக்க போகுது. பட் அந்த பாதையில் போகும்போது நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை மட்டும் உள்ளே விட்டுறீங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸை கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து திரும்ப பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ பாபா முன்னாடியே உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் போகிற பாதையில் போய்கிட்டே இருங்க. ஆனால் வந்து அகங்காரத்தை மட்டும் உள்ளே விட்டுறாதீங்க. அப்ளை ஹோலி ஆஷ் ஆன் யுவர் ஃபோர்ஹெட், ஆல் வில் பி ஓகே சூன். இது வந்து டிவோர்ஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிறது. இல்லைனா வந்து நீங்கள் ஒருத்தங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கை பிரேக் ஆகுது. அது பிரேக் ஆகுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து உதிய வச்சுக்கோங்க. உதிய டெய்லி ரெகுலராக வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. அடுத்தது ஒரு சின்சியர் விஷ் வில் பி கிராண்டட். உங்களுக்கு ஒரு மனசளவில் ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. இது ஆசைனா வந்து சாதாரண ஆசையாக இருக்காது. பாபா ஒரு ஆசையை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆசை வந்து நியாயமான ஆசையாக தான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஸோ இது மேபி கல்யாணமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது இந்த பிரச்சனையாக போயிட்டுருக்குது. டிவோர்ஸ் முடிஞ்சால் போதும்டா, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்,
டிவோர்ஸ் முடிஞ்சால் போதும் நான் போய் காதில் சொல்லிவிடுவேன், இல்லைனா டிவோர்ஸ் முடிஞ்சால் போதும் நான் நிம்மதியாக இருப்பேன்டா கடவுளே அப்படின்னு உங்களுக்கு என்ன மண்டையில் ஓடிட்டு இருந்தாலும் சரி, நான் டிவோர்ஸ்னு சொல்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லைனா இது பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகுது, ஃபேமிலியில் இஷ்யூ, எதை வேணால் ரெப்ரசன்ட் பண்ணலாம். பட் எக்ஸ்கியூஸ் மீ, காமிக் எனர்ஜி பிளாக்கிங். ஸோ டிவோர்ஸ் பற்றி பேசுகிறேன், எனக்கு த்ரோட் சக்கரை அப்படியே பிளாக் ஆகுது. ஸோ சம்படி யாருக்கோ வந்து டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாது, இன்னும் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் வை ஆல் வில் பி ஓகே சூன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இது உங்கள் விதியில் இல்லை, ஏன்னா உங்களுக்கு புதுசாக ஒன்று வரப்போகுது. ஏன்னா உங்களோட ஒரு வேண்டுதல் நிறைவேற போகுது. அந்த வேண்டுதல் நீங்கள் இது லைக் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, குழந்தை சாக்லேட் கேட்குது, ஆனால் கடவுள் வந்து பாபா சொல்கிற எக்ஸாம்பிள் தான் அது. குழந்தை சாக்லேட் கேட்குது, ஆனால் கடவுள் வந்து ஒரு கசப்பான மருந்தை வந்து சாக்லேட்டுக்கு பதிலாக உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், குழந்தை அழுவும், ரொம்ப நேரம் வீறிட்டு அழுவும், ஆனால் பார்த்திங்கன்னா அதோட நோய் குணமாயிருக்கும். இல்லைனா அதுக்கு வரப்போகிற வியாதியை குணப்படுத்துறதுக்கு கடவுள் முன்னாடி அந்த கசப்பான மருந்தை கொடுத்துருக்கலாம், லைக் கஷாயம் மாதிரி. ஸோ ஆனால் அப்போ நம்ம அழுவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வேளை அந்த கஷாயம் குடித்தோம்ல, இப்போ நம்மளுக்கு வரல, தேங்க் காட் அப்படின்னு அப்போ சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தான் இதுவும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எது நல்லதோ அது கண்டிப்பாக அந்த விஷ் நீங்கள் எதிர்பார்க்குற ரூபத்தில் வரலனா கூட நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரூபத்தில் அந்த விஷ் வந்து நிறைவேறிடும். ஸோ சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் விட்டு போகுது அப்படின்னா கையை பிடிக்காதீங்க, இறுக்கி விட்டுடுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு விஷயம். கடவுள் ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு அப்படின்னா நம்புங்க. உடனே அழுது புரண்டு என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு கதறாதீங்க. அதுக்கு வந்து காரணம் இருக்கும். அந்த காரணத்தை ஏற்றுக்கோங்க, அது பழகிக்கோங்க. இது மனுஷனோட வாழ்க்கை வலி சந்தோஷம் எல்லாம் கலந்தது தான். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். Rough situation will attack one after another and it's a bad time. You will meet saint and you will get success. இது பார்த்தீங்கன்னா டார்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேபி உங்கள் கரியரில் இது இருக்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி, பர்சீவரன்ஸ், அதுதான். ஸ்லோலி பட் ஷுவர்லி யூ ஆர் மூவிங். நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே போயிட்டே இருப்பீங்க. திரும்ப வந்து பிவேர் ஆஃப் ப்ரைட். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி, எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி, திரும்பவும் பாபா சொல்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய நீங்கள் ஹைட்டுக்கு போனாலும் ஒரு நொடி கூட அகங்காரத்தை உள்ளே விட்டுறாதீங்க. ரூஸ்டர், அரகன் போஸ்ஃபுல் பர்சன் யூ ஷுட் நாட் கிராஸ். இந்த எனர்ஜி வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடும். ஸோ யாராவது உங்களை வந்து ரொம்ப அரகண்ட்டாக டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெண்டு எனர்ஜி நான் பார்க்குறேன். ஒரு அரகண்ட் எனர்ஜி அண்ட் ஒரு யங் உமன் எனர்ஜி. இந்த ரெண்டு எனர்ஜியுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நீ இருக்காது. ஸோ தே ஆர் ஸோ ப்ரைட்ஃபுல். அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்களாம், தே வில் ஃபேஸ் த கர்மா. அதனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா பாபா வில் டேக். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சரணடைய முடியாது. கம்ப்ளீட்டாக சரணடைஞ்சிருங்க, ஹீ வில் டேக் கேர். இதை பண்ண போகிறது அவங்க தான், அதை ரொம்ப தெளிவாக பாபா சொல்லிட்டாங்க. ஸோ தே வில் ட்ரை டு கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூ, பட் யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் டார்கெட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறுவீங்க, பட் இன் த எண்ட் யூ ஆர் கோயிங் டு ராக் இட். ஸோ பிவேர் ஆஃப் கிரேட் ப்ரைட். இது வந்து மேபி அவங்க காமிக்குக்கும் பாபா கொடுக்குற கைடன்ஸாக இருக்கலாம். எங்கன்னா அகங்காரத்தையும் வந்து செல்ஃப் டெலூஷனாக அவங்களுக்கு அவங்களே கற்பனை பண்ணிக்கிறது. நான் இப்படின்னா அப்படின்னா பெரியவன், நீ யாரும் பெரியவங்க இல்லை கடவுள் முன்னாடி. நம்மளாம் சும்மா கடவுளோட ஒரு அணுவோட அணு. மை காட், வை கார்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃப்ளையிங் டவுன். ஃபேர் மேன் ஒர்க் வில் பி டன் பை 3%, வெயிட் ஃபார் 7 days. ஒரு ஃபேர் மேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஜான்வரி மந்த். ஜான்வரிலேருந்தே உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நல்ல மனுஷங்க, நல்ல இதயம் இருக்கவங்க உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக எதாவது ஹெல்ப் பண்ணலாம். உங்களோட வேலை 3 நபர்களால் முடியும். அதில் ஒரு நபர் வந்து மேபி ஒயிட் கம்ப்ளெக்ஷன், ரொம்ப நியாயவாதி. அவங்களுக்கு வந்து ஜான்வரிலேருந்தே மேபி உங்களுக்கு பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசிடுவாங்க இன்னொரு 7 நாளில். மேபி அவங்க ஆகஸ்ட் பார்னாக இருக்கலாம், இல்லைனா ஆகஸ்ட்டில் நீங்கள் அவங்கள சந்திச்சிருக்கலாம் பழசில். ஸோ அவங்க வந்து ஜான்வரிலேருந்தே உங்களை யோசிச்சுட்ருக்காங்க.
whether to contact you or something like that. ஸோ 7 நாள் காத்துட்ருங்க, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஸோ இட்ஸ் அரவுண்ட் வேலண்டைன்ஸ் டே. ஓ மை காட், ஐம் சீயிங் குட் நியூஸ். அதுதான் பாபா சொல்லியிருக்காரு, என் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கவலைப்படுற அப்படிங்கிறாங்க. சக்ஸஸ் அஷ்யூர்ட் வித் குட் பிளான்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். அதனால தான் சொல்கிறாங்க சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. சும்மா புலம்பாமல் ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டிங்கன்னா போதும். வேலையை பாருங்கள் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. கடவுள் வந்து பாலிஷாக தானே சொல்லுவாங்க. நீங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் காத்துட்ருக்கு. மேபி இதுதான் உங்களுக்கு வர குட் நியூஸாக இருக்கும். இந்த 7 நாளில் திஸ் ஃபேர் மேன் who is trying to contact you from January, maybe ஜான்வரிலேருந்து உங்களுக்கு இருக்கலாம் உங்களை காண்டாக்ட் பண்ணலான்னு, பட் they are going to make some kind of effort உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக. ஸோ இட்ஸ் மேபி ஜாப் ரிலேட்டட். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, கிடைக்கல, இல்லை 2-3 கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதில் வந்து யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதில் இன்னொருத்தங்க அதை சாங்ஷன் பண்ணலாம். 3 பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. மேபி அவங்க உங்களை எங்கேயாவது ரெஃபர் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது பாதை காமிக்கலாம், ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், இவங்கள போய் பாரு, அவங்கள போய் பாரு, ஐ வில் ரெக்கமெண்ட் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். ஸோ சம் வே சம்ஹவ் somebody is going to help you in your career. So maybe a friend. குட் நியூஸ். அதனால தான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து லைக் கோல்டன் எக், இட் இஸ் கோயிங் டு give you and give you till you die. ஸோ இட்ஸ் லைக் கோல்டன் எக். அது வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும், தெரியாது. பட் பீரியட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. மேபி நீங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆகிடும். அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். ஸோ திஸ் பர்சன் மே கிவ் யூ அட்வைஸ். இவங்க தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு யாராவது ரொம்ப லாயலான பர்சன், இல்லைனா வந்து உங்கள் மேலே அக்கறை இருக்க ஒரு வெல்விஷர் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். பிரிட்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் கம்மிங் எ ப்ராப்ளம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லைனா உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது, எப்படி இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து அழகாக சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஏன்னா எந்த ஃபார் எக்ஸாம்பிள் எந்த உறவு வேணால் தோற்று போயிடும், ஒரு உண்மையான நட்பு வந்து தோற்று போனதா இது வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட காதல் கூட தோற்று போயிடும், செத்து போயிருப்பாங்க. பட் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து அப்படி பெருசாக நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இடம் பொருள் அறிந்து உதவி செய்ய போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி வந்து வரப்போகுது. நல்ல அருமையான செல்வ செழிப்பு மிக்க ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். இதில் நாம் ஏதாவது பார்க்காம மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து கோவப்படக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடு விஷயமா உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் வீடு விற்கிறதுலையோ இல்லை வந்து ஒரு புது நிலத்தை விற்கிறதுலையோ வாங்குறதுலையோ ஒரு டஃப் சுச்சுவேஷன் இருக்குது. அது வந்து சால்வ் ஆகிடும். அடுத்தது வந்து புது பாதை, ஒரு நியூ லவ், இல்லைனா ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வருது. அதில் வந்து நீங்கள் ஒரு மதிமயங்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. எதையுமே வந்து கற்பனைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ரியாலிட்டி செக். எந்த இது வந்தாலும் சரி, யூ வில் கெட் எ ஹாப்பி நியூஸ். ஓகே. ஆனால் வந்து செல்ஃப் டெல்யூஷன்லேருந்து வெளியே வந்தீங்க, இது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், இதாக இருக்குமா அதாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அதில் போயிடாதீங்க. சுய கட்டுப்பாடோடு இருங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் சிச்சுவேஷன். ஓகே. இந்த டஃப் சுச்சுவேஷன் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க. அது டிவோர்ஸாக இருக்கலாம், செப்பரேஷனாக இருக்கலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகலாம், பிஸ்னஸ் பிரேக் ஆகலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த லாஸும் கண்டிப்பாக இருக்க போதில்லை. மேபி பணம் நீங்கள் கொஞ்சம் இழக்கலாம், அது பாபா பார்த்துக்குவாங்க. ஸோ நீங்கள் இழந்தீங்க அப்படின்னா அதை திரும்ப பெறத்துக்கு தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இழக்கிறத பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி விட்டிங்கன்னா நாளைக்கு பிடிச்சிக்கலாம். அது எங்கேயும் போயிடாது. இஃப் யூ ஹோப், இஃப் யூ பிலீவ். இந்த இழப்புனால உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. அதை விட ஒரு அருமையான பாடம் கற்றுக்க போகிறீங்க. ஸோ எல்லாமே நன்மைக்கு தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டவங்க உங்களை ஃபினான்ஷியலாக அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பண்ணுறத அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். சில ஜென்மங்களை நம்ம திருத்த முடியாது. பட் ஸ்டில் அகங்காரம் வேண்டாம். டார்கெட்டை வச்சுக்கோங்க. ஜஸ்ட்
ஃபோக்கஸ் ஆன் யுவர் டார்கெட். நீ இன்னைக்கு காசு போகுது, இழக்கிறீங்க, வாட் எவர், அது வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு இடத்துக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற ஒரு எல்லைக்கு, கனவு, லட்சியத்தை அடையிறதுக்கு உதவும். அந்த வார்த்தை தான் தேடிட்டு. ஸோ கவலைப்படாமல் போயிட்டே இருங்க. somebody is missing you. Why? Work will be done by 3%, wait for 7 days. ஸோ இந்த பர்சன் மேபி உங்களை மிஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து பாஸ்ட்டில் நீங்கள் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்க தான் வந்து உங்களை கூப்பிட போகிறாங்க. they are going to call you or they are going to contact you. somehow you are going to meet that person. உங்களுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். they are the person who is going to give you advice. 7 of Wands. கொஞ்சம் போராட தான் வேணும். டெவில் எனர்ஜி இருக்குது பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா. நான் போராட தான் வேணும்னா டெவில் எனர்ஜி வருது. ஸோ உங்களை யாரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை somebody is doing something big bad thing. ஸோ மேபி இந்த பர்சனுக்கு அது தெரிய வரலாம், இல்லைனா வந்து அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். சம்திங் யூ ஆர் கோயிங் டு ஹியர் அ குட் நியூஸ் அபவுட் சம்திங், வெரி குட் நியூஸ், எ வெரி குட் நியூஸ். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து போட்டு குழப்பிக்காத அப்படின்றாங்க. அவங்க கிளாரிஃபை தி செல்ஃப் விவர் ஆஃப் செல்ஃப் டெல்யூஷன் அப்படின்னா என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் செல்ஃப் டெல்யூஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வாட் இஸ் தி செல்ஃப் டெல்யூஷன் இஸ் ஆல் அபவுட்? மாயை. என்ன அந்த மாயை? நீங்களாக உருவாக்கிக்கிற மாயை தான். வா, ஓ மை காட். பார்த்தீங்கன்னா ஹெவிலி பேர்டன், நீங்களே உங்களுக்கு வந்து பாரமாக ஆக்கிக்கிறது ஒரு சுச்சுவேஷனை. அது அந்த சுச்சுவேஷன், அந்த சீனே கிடையாது. ஒரு புது பாதையில் போக போகிறீங்க, எதையுமே கற்பனை பண்ணாதீங்க இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோட போகாதீங்க. ஹார்ட் ஒர்க் போடுங்க. செல்ஃப் டெல்யூஷன். ஓகே, ஐ காட் இட். செல்ஃப் டெல்யூஷனாக அப்பா இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இட்ஸ் லைக் எனக்கு எப்போயுமே அப்படித்தான், எனக்கு நல்லதே நடக்காது, இட்ஸ் ஓகே, இது மட்டும் எவ்வளோ நாளைக்கு நினச்சிருப்போது, அந்த மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போக வேண்டாம். ஏன் அப்படின்னா இங்கே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது கார்டு. நான் நினச்சேன் எதையோ போட்டு சொதப்ப போகிறீங்கன்னு. இல்லை, இட்ஸ் வெரி குட் திங். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கெட்டதே நடந்துட்டு இருந்தனால நல்லது நடக்கும்போது அது வந்து ஏற்றுக்கல. இந்த ரிப்பல்சிவ் மைண்ட் செட்டில் உங்கள் எனர்ஜி வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயங்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய அடி விழுந்திருக்கலாம், நிறைய பேர் உங்களுக்கு முதுகில் குத்திருக்கலாம், நீங்கள் ரொம்ப நம்பினவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பார்த்து சரி ஓகே பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் பிரச்சனையே எதிர்பார்த்து இல்லைன்னா துரோகத்தையே பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களால் அதை நம்ப முடியல. ஷாக்கிங்காக இருக்குது. பட் ஹார்ட் ஒர்க் போடுங்க. இந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை எமோஷ்னலாகவும் சப்போர்ட் பண்ணும், ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ண போகுது. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட். உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயமாக பரிசு இருக்குது. மேபி திஸ் இஸ் ஆல் அபவுட் பிரிங்கிங் ஜஸ்டிஸ். உங்கள் வாழ்க்கைக்கு நடந்த துரோகங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதுக்கான நியாயம் என்னமா இருக்க போகுதுன்னா, செல்வ செழிப்பாக இருக்க போகிறீங்க, அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு கிவ் பர்த் டு எ பேபி. நீங்கள் ஃபெமினாக இருந்தால், மேஸ்குலனாக இருந்தால் ரொம்ப அருமையான அழகான பெண் ஒரு குடும்பம் உங்களுக்கு அமையும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். ஏன்னா அது இங்கேயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யூ ஆர் கோயிங் டு பி அ மதர். ஸோ இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ பேபி, உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, யூ ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் மெடிக்கேஷன் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க, டோன்ட் வரி, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுதான் செல்ஃப் டெல்யூஷன். எனக்குலாம் இது நடக்காது, எனக்கு அந்த பிராப்தம் கிடையாது, அந்த சுழண்டுறாதீங்க, அங்கே உள்ளே போயிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டேஜ், இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, டார்க் சைடுக்கு போயிடாதீங்க, ஒரு டார்க்கர் சைடுக்கு போயிடாதீங்க, இல்லை ஒரு இருட்டுக்கு போயிடாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ஜஸ்ட் ட்ரஸ்ட். உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஒரு ட்ரஸ்ட்னா உடனே நீங்கள் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு நாளான்னைக்கு நடக்கலை அப்படின்னு கேட்காதீங்க, இல்லை யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது வந்து பாபாவே சொல்லுது. இதில் நான் என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு அவசியமே இல்லை. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.